ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடில் நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. எஸ்பெஷலி இந்த டிஃபென்ஸ் செக்டார் வந்து நான் லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். பாராஸ் டிஃபென்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம சொன்னதுலேருந்து அது கிட்டத்தட்ட 15-20% மேலே ஏறிடுச்சு. இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். இன்றைக்கி டேட்டா பேட்டர்ன்ஸு, பாராஸ் டிஃபென்ஸ், ஜென்டெக்கு, நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஸ்டாக், HAL எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி இந்த பாராஸ் டிஃபென்ஸ் தான் இன்றைக்கி 10% அப்பா சர்க்கியூட் அடித்து முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த இயரோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. லுக்கிங் குட். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்னென்னா லாஸ்ட் 4-5 டேஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் 21% இருக்குது லாஸ்ட் ஒரு 5 நாளில் மட்டும். ஸோ ஃபர்தராக அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட ஃப்ளாக் டார்கெட்னு பார்க்கும்போது நான் வைக்கிறேன், பார்த்துங்க. இது 1800 பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் இது வந்து ரொம்ப வால்டாலிட்டி ஸ்டாக், நாளைக்கே கூட ஃபாலோ ஆகலாம். ஏன்னா ரொம்ப 4 நாளில் 20% வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாத். ஸோ சின்ன சின்ன இன்ட்ராடேயில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். எடுத்தாலும் இன்ட்ராடேயில் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். இது டேட்டா பேட்டர்ன் இன்னும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுவும் பாராஸ் டிஃபென்ஸ் மாதிரி எதுவும் பிரேக் ஆகும். இது ஆல் டைம் ஹை 4900. அது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து இந்த ட்ரையாங்கிளை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். உடைச்சோன்னா ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். எப்போவுமே ஆல் டைம் ஹையை உடைச்சோன்னா 15-20% வந்து ஈஸியாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் இந்த ஈரோட ஹையை உடைக்குது. ஸோ லுக்கிங் குட். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஜென்டெக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நல்ல மூவ். இது 6-7% இருக்குது. ப்ரீவியஸாக உடைக்க போகுது. இது ஹியரோட ஹை 2000 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். ஒரு 15% வரைக்கும் 2230 இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இதுக்கு இருக்கும். இது எல்லாமே ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து ஹைலி வால்டைல் ஸ்டாக். பிகினர்ஸ்லாம் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாது. சடனாக 7% ஏறும் இறங்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மொமெண்டம் தெரிஞ்சு லைவாக மார்க்கெட்டில் இருக்கவங்க மட்டும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டேட்டா பேட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. HALலாம் கொஞ்சம் வால்டாலிட்டி கம்மியான ஸ்டாக் தான். அதுவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 5000க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அது ஆல் டைம் ஹை தான் டார்கெட். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இருக்கும். 5500 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது ஆல் டைம் ஹை. ஓகே. நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆல் டைம் ஹையில் லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சதுனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி ஆகும். ஸோ ஸ்விங்கு பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த செல்லிங்கில் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து இண்டெக்ஸில் வந்து பெரிய இம்பேக்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 4 டேஸாக சைட் வேவ்ஸ் தான் போயிட்டுருக்கே தவிர நிஃப்டி மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து லோயர் லோ ஃபார்மேஷனில் இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் மிட் கேப் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரி, நிஃப்டி கதைக்கு வருவோம். இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் கொண்டு வந்தாலும் டெய்லி இது வந்து லார்ஜ் கேப்பில் வந்து கடுப்பாக தான் இருக்குது. 320 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்தது. சடனாக அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனில் அகெயின் வந்து க்ளோசிங் வந்து லோயர் எண்டில் இன்ட்ராடேயில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி என்னவோ 50-60-70-100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் செல்லிங் ப்ரெஷரில் இன்ட்ராடேயில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் ஒரு கண்டினியூவாக நீங்கள் பாருங்களேன், ஒரு மாதிரி வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஸ்லோவாக அப்படியே வந்துட்டுருக்கு. சடனாக ஃபால் ஆக மாட்டேங்குது. வந்தாலும் டக்குன்னு சப்போர்ட் எடுக்கும். ஸோ மொமெண்டம் லூஸ் ஆகுது. அதாவது இந்த செல்லிங்னால் ஃபர்தராக ஒரு பெரிய ட்ரெண்டு சேஞ்சாக டவுன் ட்ரெண்ட் ஆகுன்ற நிலமை வந்து இப்போ இல்லை. அது வந்து கிளியர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்லோவாக ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரீத் பண்ணி மூவ் ஆகிற மார்க்கெட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ தட் இப்போ அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,000. எனக்கு தெரிஞ்சு 24,000 டெஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 24,000லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரணும். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இங்கேருந்து திரும்பணும். கிட்ட வந்துடுச்சு. இன்னொரு 100 பாயிண்ட்டு தான், 100-150 பாயிண்ட் நாளைக்கு விழுந்ததுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சுன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ரிவர்சல் வந்து வரும். அன்டில் அன்லஸ் ஒரு சைட் வேஸ் தான். ஏன்னா மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ஏதாவது ஒரு ஹோல்டு இருக்கணும். ஸோ டெக்னிக்கலான ஒரு சப்போர்ட் வந்து 24,000 இருக்குது. ஸோ 24,000 இந்த வாரத்துக்குள்ளே டெஸ்ட் பண்ணிவிடுன்றது தான் என்னோடய வியூ. அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது அடுத்த லெவல். அது வந்து அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி
ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அந்த அப் ட்ரெண்டோட சப்போர்ட்டும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 24,000க்கு கீழே பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து ஒரி பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அடுத்த ஒரு ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் தான் ஆகும். அப்படி அந்த சூழ்நிலை வந்து இன்னும் வரல மார்க்கெட். ஸோ 24,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ விழுந்தோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி விழுந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐடி ஸ்டாக் தான். எவ்வளோ நாள் நல்லா இருந்துகிட்டு இருந்த ஐடி லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செல்லிங். இது பாருங்கள், இப்படி தான் வருது. இது வந்து இது இன்றைக்கும் வந்து இன்ட்ராடே லோ பகல் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து டேர்ன் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு வந்து 29,582 டேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குங்க. டேர்ன் ஆகணும். ஆனால் தான் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இல்லைனா வந்து இதுவும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ ஐடி வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருக்கு. அந்த இடத்த ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு வருது. தெரியுதா உங்களுக்கு? நான் ட்ரெண்ட் லைன் போகிறேன். அந்த இடத்த 29,400 500 சப்போர்ட் எடுத்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து திரும்பிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்விங் வரும். ஓகே, அது வரைக்கும் நிஃப்டி தாக்கு பிடிக்கணும். நிஃப்டி பேங்க்கை வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. பாருங்களேன், கண்டினியூவாக அந்த சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி இன்றைக்கி தான் வந்து சின்ன செல்லிங்கோட முடிஞ்சிருக்கு. நேற்று வரைக்குமே வந்து அந்த ரேஞ்சை தக்க வச்சுட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ கூட வந்து சப்போர்ட்டில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்னும் ப்ராப்பராக பிரேக் ஆகலை. நேற்றோட இன்ட்ராடே லோ 5700. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் 57க்கு கீழே பேங்க் நிஃப்டி வந்ததுன்னா ஒரு ஃபியூரியஸான செல்லிங் வரும் டுவர்ட்ஸ் 56,000. 57 கீழே க்ளோசிங் வரணும். பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்துடுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 56,000 தான். அப்படி பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், நிஃப்டி தாறுமாறாக வந்துடும், ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ விழுந்தும் பேங்க் நிஃப்டி வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குன்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். பட்டு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. டெக்னிக்கலாகவும் சப்போர்ட்டை வந்து ரொம்ப நாள் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காது, அது வீக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஐடியோட ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சைடு ஸ்டாப் ஆகணும். பேங்க் நிஃப்டி ஒரு ஷார்ப்பான பவுன்ஸ் பேக் வரணும். ஹெச்டிஎஃப்சி ரிக்கவரி வரணும். ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா அந்த சைட் வேஸ்லேயே அந்த சப்போர்ட்லேயே தான் ஒரு 0.5 ப்ளஸ் மைனஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். இந்த ஹெச்டிஎஃப்சிக்கு இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 720 718 714 இந்த சப்போர்ட் போட்டிருக்கேன்ல, இதை வந்து அதை ஹோல்ட் பண்ணியே ஆகணும். ஹோல்ட் பண்ணலன்னா லாங் டேர்மில் கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அது இன்வெஸ்டாருக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட். அது இந்த ஏரியா யாரெல்லாம் ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ இந்த இடத்த க்ரூஷியலாக மானிட்டர் பண்ணுங்க. இது வரைக்கும் உடைச்சதுன்னா அது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இருந்தாலும் ஒரு அந்த சென்சிட்டிவ்னஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சுது. ஆனால் அந்த 1336 உடைச்சா தான் ரிவர்சல் ஆகும். ஸ்ட்ராங் மூவ் இந்த சைட் வேஸ்லேயே சுற்றிட்டுருக்கு பாருங்கள். டவுன் ஆகலை, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே ரிஜெக்ட் ஆகி ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. பார்ப்போம் பிரேக் ஆகிடுறதுக்கான. ஏன்னா ரொம்ப நாள் சைட் வேஸ் போயிட்டே இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வரணும் லார்ஜ் கேப்பில். மிட் கேப் ஸ்மால் கேப் பரவாயில்ல, ஓரளவுக்கு தப்பிச்சிக்கிச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் 7:45. குளோபல் இண்டிசஸ்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதிசயமாக வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. ஒரு 26 பாயிண்ட் ஃப்ளாட் பாசிட்டிவ். இவ்வளோ நாள் ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருந்தது. இன்றைக்கி ஏதோ ஒரு அப்படியே எட்டி பார்க்குது ஃப்ளாட் பாசிட்டிவ்னு. பார்ப்போம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரேக் அவுட் பாயிண்டில், பிரேக் ஈவன் பாயிண்டில், ரிவர்சல் பாயிண்டில் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். இந்த 155 ஸ்ட்ராங்காக உடைக்கணும். இன்னும் ஒரு 2% கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மூவ் கொடுத்ததுன்னா அடுத்த லெவலுக்கான ரேலியை நோக்கி கோல்டு இருக்கும். ஓகே, பார்ப்போம். நான் வந்து என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன். ஸோ இருக்கிற ஃபேக்டர் சொல்கிறேன். நீங்கள் டிசிஷன்லாம் உங்களோட நல்ல அட்வைஸராக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.